Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு பேக்ல வைக்கிற ரோப் வந்து எப்படி ஈஸியா டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இத வச்சு எப்படி டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய சேஃப்டி பின்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மேல இருக்கிற அந்த இதைய வந்து நீங்க முடிஞ்சா வந்து அத ரிமூவ் பண்ணிருங்க. இல்லனா அத நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு அது வந்து வரல. அதனால நான் இந்த மாதிரி ஒரு கட்டர் வந்து யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின்னை வந்து ஹேர் பின் மாதிரி நம்ம கரெக்டாக லெவலாக கரெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடுக்கு சேஃப்டி பின்னு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சேஃப்டி பின் இருந்தால் நீங்கள் இந்த சைஸில் இருந்தால் நீங்கள் இது எடுத்துக்கோங்க. இல்லைனா கொடையில் வரும்ல அந்த கம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சைக்கிள் வீலில் வர கம்பி யூஸ் பண்ணலாம். இல்லை நல்லா கனமாக தடிமனாக இருக்கிற கம்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கம்பி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு கம்பி பெருசாகவும் ஒரு கம்பி வந்து சிறுசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. நான் அந்த ரோப்பில் ஃபஸ்ட்டு கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற கம்பியை உள்ளே விட்டுக்கோங்க. அந்த பெருசாக இருக்கிற கம்பியை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வந்து ஒரு குத்தி வெளியே இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நான் எப்படி குத்துறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் எடுக்கக்கூடிய கம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தடிமனாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வளையிற மாதிரி கம்பி எடுத்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வந்துருச்சு. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.